திருப்பூர் பல்லடத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 381 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கவும், பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கவும், நீதி வழங்குவதில் உள்ள தாமதத்தை தவிர்க்கவும் வழக்கின் தரப்பினர்களே மக்கள் நீதிமன்றத்தில் நீதிபதி மற்றும் வழக்கறிஞர்களின் உதவியுடன் தங்கள் பிரச்சினைகளுக்கு தாங்களே பேசி தீர்வு காணும் முறை லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றமாகும். இதன்படி நாடு முழுவதும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதற்கிடையே திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்திற்கு பல்லடம் சார்பு நீதிமன்ற நீதிபதி யுவராஜ் தலைமை தாங்கினார். நீதிபதிகள் காளிதாசன், சப்னா முன்னிலை வகித்தனர். இதில் 381 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக 10,24,26,854 ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் மோட்டார் வாகன விபத்தை வழக்கு ஒன்றில் பல்லடத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு 69 லட்சம் இழப்பீட்டுத் தொகையை நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி வழங்கியது. இதில் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்லடம் செய்திகளுக்காக அர்ஜுன்ராஜ். 8,93,000 ரூபா வருமா? ஆமாம், பிடிச்சிருக்கீங்க. சரியா? எதுக்கு வெயிலில் போட்டுருக்கீங்க? நல்ல போட்டு கிளம்பலாம். சரியா? எவ்வளோ தொகைக்கு செட்டில் ஆகிருக்கிறீங்க? 8 லட்சம் ரூபாயா? சரிம்மா, நல்லதும்மா. கேஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? கிளம்பலாம். கேஸ் 2024 டிசம்பர் மாதத்திலே நடைபெற்ற ஒரு சாலை விபத்தில் வேன் சூலூர் முத்துக்கவுண்டன்புதூர் அருகில் இவர் இந்த பாதிக்கப்பட்ட சுரேஷ்குமார் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வேன் மோதி விபத்துக்குள்ளாகி அவருடைய ஒரு கால் எடுக்கப்பட்டு விட்டது, மற்றொரு காலும் முழுமையாக சிதைந்து